ஆமாம், இந்த வீடியோ மூலமாக நாங்கள் இன்று பாராளுமன்ற தத்துவங்கள், சிறப்புரிமைகள் சட்டம் பற்றி பார்க்க இருக்கணும். 1953ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பாராளுமன்ற தத்துவங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் சட்டத்தில் முக்கியமான நோக்கம் என்னென்று பார்ப்போமாக இருந்தால், பாராளுமன்றத்தினுடைய அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள், விடுபாட்டுரிமைகள் மற்றும் தத்துவங்கள் பிரகடனம் செய்து கொள்வது. அடுத்ததாக, பாராளுமன்றத்தில் பேச்சு சுதந்திரம், விவாதத்தில் ஈடுபடுகின்ற சுதந்திரம் மற்றும் பாராளுமன்ற நடவடிக்கைகளை கொண்டு செல்வதற்கான சுதந்திரம் போன்றவை அங்கே எடுத்துக்காட்டப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன. இதைவிட உரிமைகள், சிறப்புரிமைகள் மட்டும் போதாது, அவற்றை மீறுகின்ற போது தண்டிப்பதற்கான உரிமையும் வேண்டும். ஆனபடியினால் அங்கே அதாவது சிறப்புரிமைகள் மீறப்படுகிற போது அவற்றுடைய தண்டனைகள் என்ன என்று சொல்லியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அவை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாது பாராளுமன்ற ஊழியர்களையும் பாதுகாப்பதாகத்தான் இந்த சட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டத்தின் உள்ளே சென்று பார்ப்போமாக இருந்தால், முதலாவதாக உங்களுக்கு தெரிந்தது போலதான் இந்த பாராளுமன்றத்துக்கு வெளியே ஏதேனும் நீதிமன்றத்தில் அல்லாவிட்டால் ஏதாவது ஒரு நியாய சபையிலோ அல்லது வேறு ஏதேனும் இடத்தில் இவ்வாறு பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட அல்லது வாதிடப்பட்ட அல்லது நடவடிக்கைகள் தொடர்பாக குற்றம் கண்டுபிடிக்கலோ அல்லது குற்றம் காணப்படவோ அல்லது கேள்விக்குட்படுத்தப்படுதலோ ஆகாது. அவை இந்த சுதந்திரமானது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதனுடைய முக்கியமான நோக்கம், அவர்கள் தமது பிரதிநிதிகள் யாரை பிரதிநிதித்துவம் செய்கிறார்களோ அவர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை எந்த விதமான மட்டுப்பாடுகளுமின்றி பாராளுமன்றத்தில் எடுத்துக் கூறுவதற்காகத்தான் காணப்படுகின்றது. அடுத்ததாக, இந்த பாராளுமன்றத்தில் கூறிய விடயங்களாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்றத்தின் சட்டம் மூலம், தீர்மானம் அல்லது பிரேரணைகள் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கும் விடயத்திற்கு குடியியல், குற்றவியல் வழக்கு அல்லது கைது, மறியல் தண்டனை அல்லது நட்டஈடு என்பவற்றுக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பொறுப்பாக மாட்டார். அவை அவருக்கு, அதாவது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தாம் விரும்பிய சட்ட மூலங்களை கொண்டு வர முடியும். நீங்கள் அதாவது அரசாங்கத்திற்கு அப்பாற்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட சட்ட மூலங்களை கொண்டு வர முடியும், தீர்மானங்களை கொண்டு வர முடியும். அவை அந்த தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கின்றார் அல்லது சட்ட மூலங்களை கொண்டு வந்திருக்கின்ற அடிப்படையில் அவர் எந்த விதத்திலும் எந்த விதமான கைது நடவடிக்கைகளுக்கோ அல்லது வழக்குக்கோ, அது குற்றவியலாக இருக்காம், குடியலாக இருக்காம் அல்லது மறியல் தண்டனை, நட்டஈடு போன்ற ஏதேனும் ஒரு சாங்ஷனுக்கோ உட்படுத்தப்படுதல் ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவை பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு செய்கிற போதும் சரி அல்லது வேறு வகையாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்தில் வருகின்ற போது அல்லது பாராளுமன்றத்தில் விட்டு செல்கின்ற போது அல்லது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது அல்லது திரும்புகிற போது இந்த குடியியல் வழக்கு தொடர்பில் கைது செய்ய முடியாது. அதாவது இங்கே ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. பாராளுமன்றத்தில் ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் குற்றவியலோ குடியியல் வழக்குகள் மீதும் கொண்டு வந்து அவருக்கு எதிராக ஏதாவது ஒன்றை செய்ய முடியாது. அதைவிட இப்போது கடைசியாக நாங்கள் பார்க்கிற விடயம் என்று சொன்னால், பாராளுமன்றத்தில் வருகிற போதோ இல்லை பாராளுமன்றம் செல்கின்ற போதோ இல்லை பாராளுமன்றம் இருக்கின்ற போது, இந்த 3 சந்தர்ப்பங்களும் குடியியல் வழக்கு தொடர்பில் கைது செய்ய முடியாது அல்லது தடுத்து வைக்க முடியாது அல்ல அவருக்கு தொல்லைகளை ஏற்படுத்தலாம். இங்கு கொஞ்சம் ஆழமாக பார்ப்போமாக இருந்தால் குற்றவியல் வழக்குகள் தொடர்பில் அது கைது செய்யப்பட முடியும். ஏனென்று சொன்னால் குடியியல் வழக்கு தொடர்பாகத்தான் அவர் கைது செய்யப்பட முடியாதுன்னு சொல்லப்படுறார் குற்றவியல் வழக்கு. அதேவேளை இந்த சிறப்புரிமை, அதாவது பாராளுமன்ற தத்துவங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் சட்டத்தை மீறுவாராக இருந்தால் அவர் கைது செய்யப்பட முடியும். அதைவிட இன்சால்வென்சி ஆக்ட், அதாவது கடன் இருக்க வகையற்றோர் சட்டம் என்று அந்த சட்டத்தின் கீழும் அவர் கைது செய்யப்படும். அவை இந்த பாராளுமன்றத்துக்கு வருகின்ற போது, பாராளுமன்றத்தை விட்டு செல்கின்ற போது, பாராளுமன்றத்தில் உள்ள போது கைது செய்ய முடியாது என்று சொல்கிற போது அது பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட விடயம் தொடர்பில் செய்யப்பட முடியாது.
ஆனால் அவர் வெளியே ஒரு குற்றம் ஒன்றை புரிந்திருந்தார் என்றால் அவரை கைது செய்ய முடியும் என்பதுதான் இந்த விடயமாக சொல்லப்பட முடியும். அடுத்ததாக இந்த 6வது பிரிவிலே சொல்லப்படுகின்றது, பாராளுமன்றத்தின் இந்த அதிகாரம் அல்லது சட்ட அதிகாரத்தை பெற்று ஏதாவது ஒரு விடயம் செய்யப்பட்டிருந்தால் அதுக்கு நட்டவிடோ அல்லது வேறு வகையாகவோ அவர் பொறுப்பாக மாட்டார். அதாவது அங்கிடத்தில் பார்க்கும்போது அது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கும் அது பொருந்துகின்றது. ஏன்னால் அங்கே ஆளொருவரும் என்று சொல்லி ஏற்கனவே நாங்கள் பார்த்த பிரிவுகளை பார்க்கிற போது உறுப்பினர் என்று சொல்லப்படுவது, தற்போது சொல்லுகிற போது பாராளுமன்றத்தின் எவரேனும் ஆளுன்னு சொல்லப்படுறது. ஆகவே எவரேனும் ஆளுக்கு பாராளுமன்றம் அதிகாரம் ஒன்றை அளித்த ஒரு விடயத்தை செய்கிற போது, உதாரணமாக இருப்போம், ஒரு பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் எடுக்கின்ற போது பாராளுமன்றம் கட்டளை இருந்து பிரிண்ட் பண்ண முடியும். அவர் பிரிண்டிங் தொடர்பில் அவரும் குற்றம் காண முடியாது அல்லது வேறு வகையாக அவருக்கு இழப்புகளுக்கோ அல்ல நட்டஈடு செலுத்துவதற்கோ ஒரு பொறுப்பாக தேவையில்லை, பொறுப்பாக மாட்டார் என்று சட்டம் ஏற்பாடு செய்கின்றது. அடுத்ததாக நாங்கள் ஒரு விடயம் பார்க்க வேண்டும். இந்த இலங்கை பாராளுமன்றத்தில் ஏற்பாடு செய்யாத போது இந்த சிறப்புரிமைகள் தொடர்பில் இந்த நேரத்தில் UK பாராளுமன்றத்தில் எதுவாக காணப்படுகிறதோ அந்த விடயங்கள் இங்கு ஏற்படுவதாக அனுபவிக்கும். அவை சிறப்புரிமைகள் சொல்லப்பட்ட விடயங்களை இங்கே அவர்கள் பெற்று அனுபவிக்க முடியும். இந்த சட்டத்தில் இல்லாத போதிலும் UK பாராளுமன்றம் சில சிறப்புரிமைகளை பெற்றிருக்கின்றது அனுபவிக்கின்ற சொன்னால் அதை இலங்கை பாராளுமன்றம் பெற்று அனுபவிக்க முடியும் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிற விடயம் தான் இந்த நீதிமன்றம் தொடர்பாக வருகிற விடயங்கள். அதாவது பாராளுமன்றத்தில் ஒரு விடயம் பிரசுரிக்கப்பட்டிருந்தால், அதாவது பாராளுமன்றம் உத்தரவின்படி பிரசுரிக்கப்பட்டிருந்தால் அதனை எண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரீமா ஃபேசி எவிடன்ஸாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவை சிறப்புரிமைகள், விடுபாட்டுரிமைகள், தத்துவங்கள் சம்பந்தமான விசாரணைகளில் கூட இவை எண்பிக்கும்படி கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் சில விடயங்கள், அதாவது ப்ரிவிலேஜ் வயலேஷன் இருக்கிற போது சுப்ரீம் கோர்ட் தான் அதனை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றமும் செய்ய முடியும். அவை அந்த சுப்ரீம் கோர்ட் அவ்வாறு செய்கிற போது எண்பிக்கும்படி கேட்க முடியாது. என்னன்னு சொன்னால் அது முதற் தோற்றத்தளவில் அது என்ன எண்பிக்க வேண்டிய அது ஒரு சான்றாக கொள்ளப்படும். ஆகவே அதை எண்பிப்பு இன்றி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படும். அதே போல ஜுடிஷியல் நோட்டீஸுக்கும் இது உட்பட்டது. அதாவது நீதிமன்ற கவனத்துக்கு உட்பட்டது என்றபடினால் அதனை எண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக நாங்கள் பார்த்திருப்போம், இந்த எவிடன்ஸ் ஆர்டினன்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. சில விடயங்கள் எண்பிக்க தேவையில்லை. தேசிய கொடியோ தேசிய கீதம் இவ்வாறு பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே போலதான் பாராளுமன்ற கட்டளையின் பிரகாரம் ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருந்தால் அவற்றையும் அங்கே எண்பிக்க வேண்டிய தேவையில்லை. அடுத்ததாக இவ்வாறான விசாரணைகள், அதாவது விடுபாட்டுரிமை, சிறப்புரிமை, தத்துவங்கள் சம்பந்தமான விடயங்கள் ஏதாவது விசாரணை வருகிற போது அந்த ஆளை ஒருவரை வரும்படியோ அல்லது ஆவணங்களை சமர்ப்பிக்கும்படியோ பாராளுமன்றம் கேட்க முடியும். இவ்வாறு கேட்கிற போது ஜனாதிபதி அல்லது சபாநாயகர் அல்லது குழுவின் தலைவர் பணிப்பொன்றை மேற்கொள்வதன் மீது அங்கே பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் இந்த அழைப்பிதழ்கள் அனுப்பப்படும். அதற்கு நாங்கள் இணங்கி ஒழுக வேண்டும். அவை சாட்சிகளை பொறுத்தளவில் வாய்மொழி மூலமாக விசாரிக்க முடியும் அல்லது சத்தியத்தின் மீது கூட அங்கே விசாரிப்பதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. ஆனாலும் எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க வேண்டுமோ என்று சொன்னால் நிச்சயமாக விடையளிக்கத்தான் வேண்டும். ஆனாலும் ஒரு விடயம் விசாரணை பாதிக்காது, அதே வேளை அது தனிப்பட்ட சில தன்மை கொண்டதாக இருக்கும் இடத்தில் அங்கு மறக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே பொதுவாக பாராளுமன்றத்திலே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு விடையளிக்க மறுத்தலாகாது. ஆனால் இவ்வாறு ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது மறுக்கப்பட முடியும், அது மன்னிக்கப்பட முடியும். பொய்யாக விடையளித்திருந்தால் அல்லது வேண்டுமென்றே ஒரு பொய்யுக்கு அல்லது மெய்மையை ஒழித்து செய்கின்ற ஏதாவது விடயம் தொடர்பில் தண்டனை சட்டக்கோவை 190 பிரிவின் கீழ் சட்டமா அதிபரின் அனுமதியுடன் வழக்கு தொடக்கப்பட வேண்டிய வழக்கொன்றை தொடர முடியும் என்றும் அங்கே சட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்றனர். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறபடியும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது பாராளுமன்ற ஊழியர்கள் சான்று அல்லது ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த உள்ளடக்கம் தொடர்பில் பாராளுமன்றத்தின் அனுமதியின்றி வெளியிடுதல் ஆகாது.
அல்லது வேறு இடத்தில் அதை சான்று கொடுத்தல் ஆகாது. அவை பாராளுமன்றத்தில் விசாரணை நடக்கிற போது அங்கே சொல்லப்படுகின்ற பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட விடயம். அதனை வெளியே சொல்ல அதாவது ஊழியர்கள் அங்கே இருப்பார்கள், உறுப்பினர்கள் அங்கே இருப்பார்கள். 2 பேருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. இதனை வெளியே சென்று வெளியிடுதல் ஆகாது, அல்லது சான்று கொடுத்தல் ஆகாது. அடுத்ததாக பாராளுமன்ற விசாரணையை பொறுத்தளவில் இந்த நடவடிக்கைகள் அநேகமாக கவர்மெண்ட் பிரிண்டரால் தான் பிரசுரிக்கப்பட வேண்டும். இதனை எல்லா நீதிமன்றங்களும் சான்றாக எண்பிப்பு இன்றி ஏற்றுக்கொள்ளுதலும் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக இந்த பாராளுமன்ற விடயங்களை பொறுத்தளவில் எவரேனும் ஆளினால் பிரசுரிக்கப்பட்டது தொடர்பான குற்றவியல் அல்லது குடியியல் வழக்குகள் தொடரப்பட முடியுமா என்னொரு விடயம். அதாவது பாராளுமன்றம் ஒரு விடயத்தை பிரசுரிக்கின்றது. இந்த விடயம் நீதிமன்றத்தின் கவனத்துக்குட்படுத்தப்படுகின்றது, எண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த பிரசுரிக்கப்பட்ட விடயம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு கேள்வி எழுமாக இருந்தால் அங்கு ஒரு சான்றிதழ் ஒன்றை வழங்க முடியும். இதற்கான சான்றிதழை செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அதனை அந்த ஒரு சர்டிஃபிகேட் ஒன்றை வழங்கினால், இது ஏற்கனவே நாங்கள் தீர்மானித்து விட்டோம், இந்த விடயங்கள் ஆராய்ந்து தீர்மானித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த விடயங்களை எந்த இடத்திலும் அதனை நாங்கள் ஆராயவோ அல்லது ஆராய வேண்டிய அவசியமோ அல்லது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சட்டமே. பாராளுமன்றம் ஒரு விடயம் தொடர்பாக அல்லது ஒரு விடயம் தொடர்பாக ஆராய்ந்து ஒரு முடிவை கொடுத்திருக்கிறதுன்னு சொன்னால் வேறு இடத்தில் அது சம்பந்தமாக அதாவது குறிப்பாக நீதிமன்றம் இந்த விடயம் சம்பந்தமாக பாராளுமன்றம் ஆராய்ந்து விட்டது என்று சொன்னால் நீதிமன்றம் அதனை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவை பாராளுமன்றத்தின் அந்த முடிவு தான் இறுதி முடிவாக கொள்ளப்படுதலும் வேண்டும். அடுத்த விடயம்தான் முக்கியமானதும் அடிக்கடி பிரச்சனைக்குரியதுமாக காணப்படுகின்ற விடயம். இந்த பாராளுமன்றத்தின் அல்லது பாராளுமன்றத்தில் அல்லது பாராளுமன்றத்தின் சுற்று புறங்களில் உள்நுழைவதற்கோ அல்லது தங்கியிருப்பதற்கோ வெறும் உரிமை கொண்டவர்கள் அல்ல. அவை பாராளுமன்றத்துக்கு நினைத்தவராக நாங்கள் செல்ல முடியாது. சாதாரணமாக வரும் அவ்வாறு அந்த இடங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் இந்த சில வேளைகளிலே ஒரு குழப்பம் ஒன்று ஏற்படுமா இந்த பாராளுமன்றத்துக்கும் இந்த ஒழுங்கை அல்லது நல்லொழுங்கை பேணுவதற்காக வெளியாட்களை அனுமதிப்பதற்கான கட்டளையை ஜனாதிபதி அல்லது ஸ்பீக்கர் சபாநாயகர் வழங்கலாம் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இவ்வாறு செல்வர்கள் மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் அல்லது பாராளுமன்ற சுற்றுப்புறங்களில் இவ்வாறு குழப்பங்களை விளைவிப்பதன் மூலமாக பாராளுமன்ற நடவடிக்கைகள் அங்கே குழப்பப்படுமாக இருந்தால் அதற்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க முடியும். அதற்காக ஜனாதிபதி அல்லது ஸ்பீக்கர் வாய்மொழி மூலமாக எழுத்து மூலமாக கட்டளை ஒன்றை வழங்குவதன் மூலமாக அவர்களை பிடியாணையின்றி கைது செய்ய முடியும். அது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அவ்வாறு குழப்பம் விளைவிப்பதாக இருந்தால், ஏனென்று சொன்னால் இங்கே பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகின்றன. அவை பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகிற போது அவற்றை நிறுத்துவதற்காக இவ்வாறு ஸ்பீக்கர் அல்லது பிரசிடென்ட் விடுக்கின்ற ஒரு கட்டளை மூலமாக பிடியாணையின்றி கைது செய்ய முடியும். அதுவரை அதேவேளை அது பாராளுமன்ற அலுவலரின் கட்டுக்காப்பில் அந்த தீர்மானம் எடுக்கும் வரை அல்ல தீர்மானம் காலம் வரையும் வைத்திருக்கலாம். ஆனாலும் அந்த அமர்வு அதாவது நாளைக்கு அமர்வு தொடங்குன்னு சொன்னால் 9 மணிக்கு 5 மணிக்கு முடிகிறது என்றால் அதற்கு பின்னரும் வைத்திருக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர்கள் சம்பந்தமாக பார்க்கிற போது போலீஸார் இவ்வாறு ஒருவர் குழப்பம் ஏற்படுத்துகிறார்னு சொன்னால் அவரை போலீஸ் அலுவலர் மூலமாக கூட கைது செய்ய முடியும் அல்லது அவரை வெளியேற்ற முடியும். பாராளுமன்றத்தினுடைய அலுவலரின் கட்டுப்பாட்டில் அல்ல கட்டுக்காப்பில் அதை வைத்திருக்க முடியும். இதற்கு நாங்கள் பாராளுமன்றத்தினால் தண்டிக்கப்பட முடியும், அல்லாவிட்டால் உயர் நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட முடியும். இவை தான் சிறப்புரிமைகள் சம்பந்தமான விடயங்கள். இன்னொரு வீடியோவில் நாங்கள் இந்த சிறப்புரிமைகள் என்ன சிறப்புரிமைகள் காணப்படுகின்றன, இவை மீறப்பட்டால் என்ன தண்டனைகள் என்பதை வேறொரு வீடியோவில் நாங்கள் எதிர்பார்ப்போம். நன்றி.